அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை வந்து புதுசா பார்க்குறவங்க வந்து யூடியூப்ல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்படிங்கிறது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஒவ்வொரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரியும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கூடிய விஷயமா இருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். நமக்கு வந்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன? சரிங்களா? இன்னும் வந்து அதை பார்க்க போறோம். இங்க வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன? அதுல வந்து என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை அண்ட் செல் நடக்கும். சரிங்களா? அந்த ஒருத்தர் வாங்குவாங்க, ஒருத்தர் விற்பாங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும். இதுல வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங், ஒரு லாங் டேர்ம்க்கு உண்டான விஷயத்த வந்து ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரைவேட் லிமிட்டடா இருந்து அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பப்ளிக் ஆஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஐபிஓ அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதை வந்து பின்னாடி வர வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நமக்கு வந்துன்னா அந்த பப்ளிக் ஆஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு என்எஸ்சி அப்படிங்கிறதுல வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பை பேஸ் பண்ணிட்டு ஷேராக வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே வந்து செல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அங்கே நடக்கும். சரிங்களா? அங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நார்மலா வந்து ஒரு காய்கறி மார்க்கெட் என்ன நடக்குதோ, அங்க நடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்ப பார்த்தோன்னா ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, ரிலேஷன் இருக்கும். அந்த மாரி வந்து அத பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்எஸ்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு பிஎஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இதுல பார்த்தோன்னா எம்சிஎக்ஸ் அதுவும் வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, நமக்கு வந்து இதுல வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னா வந்து எப்படி ஒரு காய்கறி சந்தை, இல்ல ஒரு ஒரு ஷேர வந்து இன்னொருத்தர்ட்ட இருந்து வாங்கி, அப்படியே கைமாத்துற மாரி நடக்கும். சரி ஒரு பிரைமரி மார்க்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஷேர் வந்து வருது அப்படின்னா வந்து, ஒரு செகண்டரி மார்க்கெட்ல ஒரு பை அண்ட் செல் வந்து ஒரு சைக்கிள் ரொட்டேஷன் மாரி ரன் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து இங்க நடக்கும். நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதுல வந்து பின்னாடி ஃபுல்லா டெப்த்தா வந்து நமக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல எதுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து வராங்க? அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க வந்து எதுக்கு வந்து உள்ள வந்து ஒரு பப்ளிக் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்றாங்க. பப்ளிக்ல வந்து பொதுவா வந்து ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்றதுக்கு உண்டான விஷயத்துக்காக வராங்க. அப்படின்னா வந்து அவங்க எதுக்காக வரணும்? இது வந்து எதுக்கு லிஸ்ட் பண்ணணும்? என்எல்சில வந்து எதுக்கு லிஸ்ட் பண்ணணும்? அவங்க பார்த்தோன்னா வந்து பிராண்டோட பாப்புலாரிட்டி வந்து இன்கிரீஸ் பண்றது. ஒரு ஒரு ஆட் பண்ற மாரி. ஆட்னா வந்து விளம்பரப்படுத்துற மாரி, நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட சொத்து மதிப்புல இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து காட்டுறதுக்காக வந்து ஒரு பிராண்ட் பாப்புலாரிட்டிக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டாப்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து வந்து இந்த பிராண்டுக்கு உண்டான விஷயத்த வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கீழ ஒரு நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. அடிஷனலா வந்து ஒரு டெவலப்மென்ட் ப்ராடக்ட் வந்து ஏதாவது டெவலப் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க உண்டான நியூ பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு வந்துனா ஒரு ஃபண்ட் பத்தாம இருக்கும். அதுல வந்து அந்த ஃபண்டுக்கு கலெக்ட் பண்றதுக்காக வந்து இவங்க வந்து வருவாங்க. நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. இத விட்டுட்டு வேற யார் வருவாங்க? அப்படின்னா ஓவர் டெப்ட் கடன் அதிகமா இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து வருவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து மேஜரா வந்து ஷேர் மார்க்கெட்டு விஷயத்த வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஆட்கள் வந்து அதிகம். ஏன்னா வந்து அவங்க கடன வந்து கட்டிட்டு திரும்ப வந்து அந்த மார்க்கெட்ட வந்து கம்பெனியே இல்லாம போகும். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இல்லாம போகக்கூடிய விஷயம் நடக்கலாம். சரிங்களா? இதுல வந்து மேக்ஸிமம் நாம்பள மாரி பீப்பிள்ஸ் எதுனால இதுக்குள்ள வராங்க? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுல மேஜரா வந்து சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியா மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து முக்காவாசி வராங்க. ஏன்னா இது வந்து ஈஸி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் ஈஸி மணி மேக்கிங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஈஸி கிடையாது அவ்வளோக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கடல் மாரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல வந்து கேம்லிங் சரிங்களா? கேம்லிங் மைண்ட் செட்ல வரக்கூடிய சரிங்களா? அது ஒரு வெரி ராங் மைண்ட் செட்ல வந்து ஒரு கேம்பிள் பண்ற மாரி வருவாங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம்பிள் மைண்ட் செட்ல இருக்கீங்க தான் இங்க வந்து ஒரு 100% வந்து பணத்த இழந்துட்டு சரிங்களா? இவங்க தான் வந்து மார்க்கெட் வந்து கேம்பிளிங் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி.
இந்த மைண்ட் செட்ல ஈஸி மணி மேக்கிங் ஐடியாஸ்ல வர்றது இந்த கேம்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அந்த விஷயத்த வந்து பண்ணக்கூடியதான் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்ல பொதுவா. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேரியரா பில்ட் அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கேரியருக்காக வரக்கூடிய ஆட்கள் வந்து வருவாங்க. அவங்க வந்து ப்ரொபோஷனலா இருப்பாங்க, டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்கும். சரி, அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்த வந்து மேஜரா வந்து யாரு ப்ரொபோஷனலா இருக்காங்க, இது யார் கேம்பிள் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம வந்து இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? இதுல வந்து மணி மேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க 10,000 வச்சு 20,000 எடுக்கலாம், 20,000 வச்சு 30,000 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லிங் மைண்ட் செட், இதெல்லாம் வெரி ராங் மைண்ட் செட்ல வந்து வரக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க. அதுவும் இல்லாத பார்த்தா நமக்கு வந்து இதுதான் வந்து மார்க்கெட் வந்து செபியே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு 90% வந்து லாஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செபியே வந்து சொல்லுது. அது மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாம வந்து எந்த மாதிரி இருக்கணும், ப்ரொஃபஷனலா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு தான் மேக்சிமம் இதுக்குள்ள வரையும் எல்லாமே. அந்த பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குள்ளேயே அவங்க வந்து பார்த்தா கொண்டு வந்த மணி எல்லாம் லூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நடந்துகிட்டே இருக்கு. இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதே வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நாம வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இன்வால்வ் ஆயிட்டு அதை வந்து எந்த சேஃபஸ்ட் சைடு இருக்கணுமோ அந்த சேஃப் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுல வந்து தெளிவா சொல்லிக்கிறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்க வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி. அடுத்த பார்ட்ல வந்து பார்க்கலாம்.